ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ராஜா தன் நாட்டை நேர்மையோடு ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவரை நல்வழியில் நடத்தியவர் ஒரு மந்திரி. ராஜாவும் மந்திரியின் மதிநுட்பத்தை அறிந்து செயல்பட்டார். மந்திரிக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் ஒரு விவசாயி. அவர் தன் அண்ணன் கிட்ட, அண்ணா, தாங்கள் எத்தனையோ ஆண்டுகளா அமைச்சர் பதவி வகித்துட்டீங்க. ஆனா நான் வயல்ல வேலை செய்து மாடா உழைக்கிறேன். நீங்க மந்திரியா இருந்து நல்ல வசதியா இருக்கீங்க. ஆகவே நானும் கொஞ்ச நாட்கள் மந்திரியா இருக்க ஆசைப்படுறேன். தாங்க விவசாய வேலையை கவனிங்கன்னு சொன்னான். மந்திரி அரசர்கிட்ட இந்த விபரத்தை சொன்னார். அரசர் முதலில் இதற்கு சம்மதிக்கல. ஆனா மந்திரியின் வேண்டுகோளை ஏற்று சம்மதித்தார். அடுத்த நாள் தம்பி மந்திரி பதவி ஏற்றார். ராஜா புதிய மந்திரியை பார்த்து, ஏதோ வண்டிகள்ல போவது போல சத்தம் கேட்கிறதே என்றார். புதிய மந்திரி அரண்மனைக்கு வெளியே போய் பார்த்தார். மீண்டும் வந்து, ஆம் மகாராஜா, வண்டிகள் தான் போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னார். வண்டியில் என்ன பொருள் கொண்டு போறாங்க அப்படின்னு அரசர் கேட்டார். மந்திரி வெளியே வந்து வண்டிக்காரன் கிட்ட விசாரிச்சார். மீண்டும் அரசன் கிட்ட வந்து, வண்டிகள்ல நெல் கொண்டு போறாங்கன்னு சொன்னார். மீண்டும் அரசர் எத்தனை வண்டிகள்ல நெல் கொண்டு போறாங்கன்னு கேட்டார். மந்திரி ஓடோடி வந்து வண்டிகளை எண்ணினார். 15 வண்டிகள் மன்னா அப்படின்னு சொன்னார். அரசர் மீண்டும், அவை எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு போகின்றன அப்படின்னு கேட்டார். மந்திரி ஓடி வந்து விசாரிச்சுட்டு, அரசே, சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு நெல் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னார். சோழ நாட்டில் நெல் கோட்டைக்கு என்ன விலை, பாண்டிய நாட்டில் என்ன விலை அப்படின்னு கேட்டார். மந்திரி வியாபாரி கிட்ட விசாரிச்சுட்டு, அரசே, சோழ நாட்டில் கோட்டை 5 ரூபாய், ஆனால் பாண்டிய நாட்டில் 7 ரூபாய்ன்னு சொன்னார். இதற்கிடையில் பழைய மந்திரி தற்செயலாக அங்கே வந்தார். அவர்கிட்ட அரசர் வண்டியை பற்றி கேட்டார். அதற்கு பழைய மந்திரி, அரசே, 15 வண்டி நெல்லை சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கோட்டை நெல்லுக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்குதாம். ஒவ்வொரு வண்டியிலும் 8 மூடைகள் உள்ளன. திரும்பி வரும்போது பாண்டிய நாட்டில் விலை குறைவாக இருக்கும் பொருட்களை ஏற்றி கொண்டு வருவாங்களான்னு கூடுதல் தகவலும் சொன்னார். அரசர் புதிய மந்திரியை ஏறிட்டு பார்த்தார். புதிய மந்திரி, அரசே, எனக்கு இந்த மந்திரி பதவி வேண்டாம். தகுதியுள்ள என் அண்ணனுக்கே கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு தன் விவசாய வேலையை கவனிக்க போயிட்டார். தகுதியோட அடிப்படையில் தான் பணியில் நம்ம அமர்த்தப்படணும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.